பாலைவனத்துல விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு மிருகம் திடீர்னு பயங்கரமா கத்துது. பார்த்தா ஒரு ட்ரெயின் அங்க பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு இருக்குது. அந்த ட்ரெயின் எப்பெல்லாம் இந்த பாலைவன பகுதியில வருதோ அப்பெல்லாம் அங்க வாழ்ற பழங்குடி மக்களை ட்ரெயினுக்குள்ள இருக்கிறவங்க ஷூட் பண்ணி விளையாடுவாங்க. ஆனா இந்த டைம் அந்த பழங்குடி மக்கள் இவ்வளவு நாள் அவங்க செஞ்ச அந்த கொடூரமான கொலைகளுக்கு பழிவாங்க ரெடியா இருக்கிறாங்க. அப்போ அந்த டீமை வழிநடத்தி கூட்டிட்டு போற போபா ரெடின்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் அந்த ட்ரெயினை சுத்தி வளைக்க வேகமா போறாங்க. அப்போ அந்த ட்ரெயின்ல இருந்த சோல்ஜர்ல ஒருத்தன் ஃபாலோ பண்ணி வந்த அந்த பழங்குடி மக்கள்ல ஒரு பைக்கை ஷூட் பண்ணிடுறான். அப்போ ட்ரெயின் வர்றதை பார்த்த அந்த பாலைவன பழங்குடி சோல்ஜர்ல ஒருத்தன் வேகமா ஒரு மிரரை எடுத்து ஸ்னைப்பர் டீமுக்கு சிக்னல் கொடுக்கறான். உடனே அந்த ஸ்னைப்பர் டீம் ட்ரெயினுக்குள்ள இருக்கிற அவங்களோட எனிமி சோல்ஜர்ஸை ஷூட் பண்ண ஆரம்பிக்காங்க. அதுல நிறைய எனிமி சோல்ஜர்ஸ் இறந்து போவாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த ட்ரைபல்ஸோட லீடர் போபா வேகமா ஒரு ஹூக்க போட்டு ட்ரெயினுக்கு மேல அவங்க ஆட்களை ஏறி போக சொல்றான். அவங்க ஒரு வழியா ட்ரெயினுக்கு மேல ஏறி வந்துடுறாங்க. அப்போ போபா அவனோட ஆட்கள் கூட சேர்ந்து அங்க இருந்த எனிமி சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ணி வேகமா முன்னாடி போறான். கொஞ்ச நேரத்துல நிறைய எனிமி சோல்ஜர்ஸ் தாக்கப்படுறாங்க. போபா அவனோட டீம் கூட முன்னாடி போறப்ப சடனா 3 எனிமி சோல்ஜர்ஸ் கையில எனர்ஜி ரைஃபிளோட போபாவையும் அவனோட டீமையும் அட்டாக் பண்றாங்க. இதனால போபாவும் அவனோட டீமும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அந்த ட்ரைபல்ஸோட 2வது தளபதி அவனோட மோட்டார் சைக்கிள்ல அங்க வர்றான். அவனோட மோட்டார் சைக்கிள்ல ஃபுல் ஸ்பீட்ல அந்த ட்ரெயினை நோக்கி போறான். லாஸ்ட் செகண்ட்ல அவனோட மோட்டார் சைக்கிளை ட்ரெயின்ல மோத விட்டுட்டு அவன் ட்ரெயினோட சைட்ல ஜம்ப் பண்ணி பிடிச்சிடுறான். ஆனா அப்போ நடந்த பெரிய வெடிப்பு காரணமா டிரைவரா இருந்த ரோபோட் வெளியே எட்டி பாக்குது. அந்த ரோபோட் ரொம்ப புத்திசாலி ரோபோவா இருக்கும். சடனா அது வேற ஒரு பிளான் பண்ணி அந்த ட்ரெயின்ல இருக்கிற நைட்ரஜன் பூஸ்டர் சிஸ்டத்தை ஆன் பண்ணி விட்டுருது. இப்போ அந்த நைட்ரஜன் பூஸ்டர் சிஸ்டம் ஆன் ஆனதும் அந்த ட்ரெயின் பயங்கர ஸ்பீட்ல போக ஆரம்பிக்குது. அந்த பயங்கர ஸ்பீட்ல ட்ரெயின் ஓரத்துல தொங்கிட்டு இருந்த 2வது தளபதி தடுமாற ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டு அந்த ட்ரெயினுக்குள்ள ஜம்ப் பண்ணி போயிடுறான். அப்போ போபாவை அட்டாக் பண்ணிட்டு இருந்த சோல்ஜர்ஸ் ட்ரெயினுக்குள்ள எடுத்துட்டு போபாவையும் அவனோட டீமையும் முன்னாடி போக சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு மீதி இருந்த 2 சோல்ஜர்ஸையும் காலி பண்ணிடுறான். உடனே போபாவும் அவனோட டீமும் வேகமா ட்ரெயினோட முன் பக்கமா ஓடி போறாங்க. அதை பார்த்து ட்ரெயினோட டிரைவர் ரோபோ சடனா நைட்ரஜன் பூஸ்டரோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. தன்னோட ஆட்கள் இறந்து போன கோபத்துல போபா வேகமா ட்ரெயினோட முன்பக்கம் இருந்த கண்ணாடியை உடைச்சிட்டு கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வர்றான். அந்த டைம்ல ஆல்ரெடி ட்ரெயின் அதோட கண்ட்ரோலை இழந்து ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த டிரைவர் ரோபோட் சடனா வெளியே குதிச்சு எஸ்கேப் ஆகிருது. இப்போ உடனே ட்ரெயினை நிறுத்தலன்னா எல்லாரும் ஒன்னா இறந்து போயிடுவோம்னு உணர்ந்து அந்த நைட்ரஜன் பூஸ்டரை கண்ட்ரோல் பண்ற பெரிய கம்பியை பிடிச்சு இழுக்கிறான். அப்போ அதுல இருந்த நைட்ரஜன் எல்லாம் காலியானதும் ட்ரெயின் அதோட ட்ராக்கை விட்டு விலகி அந்த பாலைவன மணல்ல வேகமா இழுத்துட்டு போய் நிக்குது. அந்த எனிமி சோல்ஜர்ஸ் எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்த போபா அவங்கள யாரு லீடர்னு கேட்கறான். அப்போ ஒருத்தன் மெல்ல அவனோட மாஸ்க கலட்டிட்டு முன்னாடி வர்றான். போபா உடனே அவங்க கிட்ட இனிமே எங்க ஏரியாவுக்குள்ள உங்க ட்ரெயின் வரணும்னா எங்களுக்கு எல்லா மாசமும் வரி செலுத்திட்டு தான் வரணும்னு சொல்றான். முடியாதுன்னு சொன்னா உயிர் போயிடுங்கிறதால அவனும் அதுக்கு சம்மதிக்கிறான். அந்த ட்ரைபல்ஸ் இவ்வளவு நாள் அவங்களை கொடுமைப்படுத்தினதுக்காக வேகமா அந்த ட்ரெயின்ல இருந்த எல்லா தனியையும் பிடிச்சு சேமிச்சு வச்சுக்காங்க. அன்னைக்கு நைட் அந்த பழங்குடி மக்களோட தலைவர் போபாவை பாராட்டி அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட கொடுக்காரு. அதை அவன் ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு பல்லி இருக்குது. அவன் ஷாக் ஆகி பாக்குறதுக்குள்ள அந்த பல்லி அப்பயே ஜம்ப் பண்ணி அவனோட மூக்குக்குள்ளேயே போயிடுது.